அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மைன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் பாடம் அத்தர்சுல் அவ்வலு. என்ன ஹாதா பற்றி தான் இருக்குது. ஹாதா எந்த இஸ்மு அப்படின்னு கேட்டால் இஸ்மு இசாரா. சரிங்களா? பெயர் சொல் சொல்லுவோம்ல, இஸ்முனா பெயர்ச்சொல், ஃபைலுனா வினைச்சொல், ஹர்ஃபுனா இடைச்சொல்னு பார்த்தோம்ல. ஹாதா என்பது ஒரு இஸ்மு தான். அது இஸ்முல எந்த வகை அப்படின்னு சொல்லி கேட்டால் இஸ்மு இசாரா. இஸ்மு இசாரானா என்னது? சுட்டு பெயர்ச்சொல்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பாருங்க, இஸ்மு இசாரா சுட்டு பெயர்ச்சொல் அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ஹாதாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த ஹாதா என்ற வார்த்தை களிமான வார்த்தைன்னு பார்த்தோம்ல, இது எதுக்காக வரும் அப்படின்னா ஆண்பாளுக்காகத்தான் வரும். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஹாதா என்பது கரீபுக்காக வருமா. இது அது அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுனா பக்கத்தில் உள்ளது, அது அப்படின்னா தூரத்தில் உள்ளது. அந்த மாதிரி ஹாதா என்பது இதுன்னு அர்த்தம். அப்போ இது என்பது பக்கத்தில் உள்ளது தானே சுட்டி காட்டும், இதை எடு அப்படின்னு. ஹாதா என்பது கரீபுக்காக வருமா. சரிங்களா? இதில் இந்த ஹா இருக்குல்ல, ஹா அது தன்பீகு உணர்த்துறதுக்காக வருமா, தன்பீகு. சரிங்களா? அதுக்கடுத்து இதில் உள்ள இந்த தா என்பது தான் இஸ்மு இசாரா அப்படி சொல்கிறாங்க. இதுதான் ஹாதாங்கும்போது என்ன அர்த்தம் வரும்? இதுதான் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹாதா பைத்துன் இது வீடு, ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல், ஹாதா பாபுன் இது வாசல் இல்லாட்டி கதவுன்னு சொல்லிக்கலாம் அந்த பாபுங்கிற வார்த்தைக்கு. என்ன? ஹாதா கிதாபுன் இது புத்தகம், ஹாதா கலமுன் இது பேனா, ஹாதா மிஃப்தாகுன் இது சாவி, ஹாதா மக்தபுன் இது மேஜை, ஹாதா சரீருன் இது கட்டில், ஹாதா குருசியுன் இது நாற்காலி. இன்ஷா அல்லாஹ் இது போவ இந்த பாடத்தில் இன்னும் புரிஞ்சுக்கூடக்கூடியது இருக்குது. சரிங்களா? அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.